உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவர் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீ என்னுடைய பிரியமானவள், நீ என்னுடைய பிரியமானவன், உன்னை தான் பிடிக்கும் அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க. நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ உடனே பதில் கொடுத்துட்றாரு. ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுதான் காரணமே, அதுதான். அவர் உங்களை நேசிக்கிறாரு. அதனால் இப்போ தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க, அப்படி தானே? எதுக்கோ ஒன்றுக்கு இப்போ தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதற்கு தான் பதில் வருது. இப்போ தான் ஆரம்பிச்சேன்றீங்களே, அவர் கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னா நீங்கள் அவருடைய பிரியமானவன், பிரியமானவள், அவருக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். என்னங்க ஏசு எப்போதும் சோதிப்பார் அப்படி தாங்க நினச்சேன். அவருக்கு எங்களை பிடிக்குமா? ஏசு எப்போதும் சிட்சிப்பார், அடிப்பார், தண்டிப்பார் அப்படி தான் நினச்சேன். அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிறதுனால தான் அடியும் நம்ம வாங்குகிறோம். அவர் நேசிக்கிற பிள்ளைங்கள தான் அடிப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தான் அவருடைய செல்ல குட்டிங்க, செல்லங்க. அதனால தான் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அடி வாங்குகிறோம் நம்ம. அவர் தண்டிக்கிறாரு, அதுதான் உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் எரிஞ்சு கொட்டுவார், எப்பவும் கோபமாக இருப்பார் அப்படி தாங்க நினச்சேன் நான். இவ்வளோ அன்பானவரா? உங்கள் மேலே ரொம்ப அன்பான தேவன். நீங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிங்க ஜெபிக்க, ஏதோ ஒன்றுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களே, அதுக்கு தான் உடனே பதில் வருது. உடனே செய்து தரேன்றாரு. ஏன்னா நீங்கள் அவருடைய செல்லங்க, செல்லக்கூட்டிங்க. ஓகேங்களா? அதனால் ஜெபத்துக்கு உடனே பதில் வருது. சந்தோஷமா? அவர் உங்கள் மேலே உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகிறாரு.